போன வீடியோல நம்ம பேசியிருப்போம், எல்லப்பட்டி டேம்ல ஒரு புத்தர் சிலை இருக்கு. அதுதான் தேனி மாவட்டத்திலே மிக பழமையான புத்தர் சிலை வந்துருப்போம். அந்த சிலையை பார்க்க தான் வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். இந்தா பாருங்க, இதான் டேமோட வியூ. அந்த கீழே அந்த தெரியுது பாத்தீங்களா, அதான் புத்தரோட சிலை. வாங்க போய் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கல்ல, இதான் வந்து புத்தரோட சிலை. போன வீடியோல அந்த ஐயா சொல்லியிருப்பாரு, அது உடல் மட்டும் தான் இங்க இருக்கு, தலை வந்து குச்சனூர் டேம்ல இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இது எப்படி புத்தர் சிலை அப்படின்ற சொல்றோம் பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் சிலப்பதிகாரம் பத்தி தெரியும். கோவலன் அவர்களுக்கும் கண்ணைக்கும் ஒரு மகள் இருந்தாங்க. அவங்க தான் மணிமேகலை. இவங்க பிற்காலத்துல புத்த மதத்தை தீவிரமா பின்பற்றினாங்க அப்படின்னு படிச்சிருப்போம். இதன் காரணமா கூட தேனி மாவட்டத்துல இந்த பகுதிகளில் வந்து புத்த கோயில்கள் நிர்மாணிச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த சிலை புத்தரோட சிலைன்றத ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நம்மளோட ஒரு சின்ன கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிலையை மீட்டு தேனி அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்துறது மூலமா மக்களும் தேனி மாவட்ட வரலாறை தெரிஞ்சுக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாம புத்த மதத்துக்கும் தேனி மாவட்டத்துக்கும் நீண்ட காலமா ஒரு தொடர்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம குச்சனூர்ல வந்து நிறைய இடங்கள்ல தேடி பார்த்தோம், அந்த மாணிக்கு தலை எதுவும் கிடைக்கல. இங்க லோக்கல்ல இருக்க நிறைய மக்கள்கிட்ட வயசானவங்கலாம் கேட்டு பார்த்தோம், அந்த மாணிக்கு எங்களுக்கு விவரம் எதுவும் தெரியலைங்கயா அப்படின்னு சொல்றாங்க. இது மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, குச்சனூர்ல இருந்து தேனி வரைக்கும் இந்த ஊர் பகுதியில இருக்க மக்கள் யாருக்காவது இந்த புத்தரோட தலை மட்டும் அவங்க வசிக்கிற பகுதியில கிடைச்சா, இல்ல இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா தகவல் சொல்லுங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.